لا إله إلا الله محمد رسول الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أنا نبي لا كذب. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தோரை படைத்து பரிபாலிக்க கூடியவன், அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் ஹயாத்தாக்க கூடியவன், மௌத்தாக்க கூடியவன். இந்த உலகம் அவனுக்கே சொந்தமானது, நாம் அனைவரும் அவனுக்கே சொந்தமானவர்கள். அவனுக்காக வேண்டியே நாம் சுஜூது செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வழிகாட்டல்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபியு தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரையுள்ள முஃமினான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, ஜும்மாவிற்கு நேர காலத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவைகளையெல்லாம் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறானோ அவைகளை எம்மால் இயன்ற அளவு எமது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கும், மேலும் அவன் எவைகளையெல்லாம் விட்டு விலகி வாழும்படி கட்டளையும் விட்டிருக்கிறானோ அவைகளை முழுமையாக விட்டு விலகி வாழ்வதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மாதங்களையும், அதில் சில மாதங்களை ஒவ்வொரு காரணத்துக்காக சிறப்பு படுத்தி வைத்திருக்கிறான், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே அந்த அடிப்படையிலே இன்னும் ஓரிரு நாட்களிலே நாம் அனைவரும் ஒரு உன்னதமான மாதத்தில், ஒரு கண்ணியமான மாதத்தில் கால் வைப்பதற்காக இருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் ரபீஉனில் அவ்வல் மாதம் என்று. பொதுவாக ரபீஉனில் அவ்வல் மாதம் என்று சொல்லக்கூடிய நேரம்
முஸ்லிம்களாகிய எங்களுடைய தலைகளுக்கு வந்துவிடும் இந்த மாதம் எதனால் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, இந்த மாதம் எதனால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இது இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் வாழும் ஒவ்வொரு ஈமானியர்களுடைய உள்ளத்திற்கும் இந்த மாதம் வந்துவிட்டால் இதனுடைய சிறப்பம்சத்தை விளங்கிக் கொள்வார்கள். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலேதான் உலகத்திற்கு ஒரு உதயமாக, உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக, முழு உலகத்திற்கும் ஒரு ஹிதாயத்தாக, முழு உலகத்திற்கும் ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய வரலாறை பார்க்கக்கூடிய நேரம் அவைகளை பல கோணங்களில் பார்க்கலாம். ஏனென்றால் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். பல மனைவிமார்களுக்கு கணவனாக வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு சமூகத்தை எவ்வாறு வழிநடாத்த வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார்கள். இவ்வாறு பல கோணங்களிலே பார்க்கலாம். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏனைய நபிமார்களை விடவும் எல்லா துறைகளிலும் சில சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதிலே ஒரு சில சிறப்புகளை முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார்கள். ஆகவே அத்துணை நபிமார்களுக்கும் தலைவராக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வைத்திருந்தார். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நபி வந்துவிட்டால் அந்த நபியும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே ஏனைய நபிமார்களை பற்றி பேசக்கூடிய நேரம் அவர்களுடைய பெயர்களை சொல்லித்தான் அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம், இவ்வாறு பெயரை சொல்லித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான். ஆனால் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரம் கண்ணியமான முறையிலே தான் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல் முத்தஸிர், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி, இவ்வாறு கண்ணியமான முறையிலே அல்லாஹ் அளிக்கிறான். ஆகவே கண்ணியமான சகோதரரே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட அதிசயம். உலகத்திலே எல்லோரும் பிறக்குகிறார்கள், நாமும் உலகத்திலே பிறந்தவர்கள். ஆனால் அதிலே எந்த அதிசயமும் இருக்காது, எந்த ஆச்சரியமும் இருக்காது. ஆனால் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிறந்த ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு எப்படி தெரியுமா? ஒரு ஊர் மாத்திரமல்ல, ஒரு கிராமம் மாத்திரமல்ல, சகோதரரே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் மூலம் அதிசயம் அடைந்தது. கிறிஸ்துக்கு பின் 571வது ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதயமாகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரம் பிரசவம் பார்த்த அந்த காலத்திலே இருந்த ஷிஃபா பின்த் உமைர்
என்ற பெண்மணி சொல்கிறார், நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய நேரம் நான் அதிசயம் அடைந்து விட்டேன். அது என்ன ஆச்சரியம் என்றால், நான் இந்த மக்காவிலே எத்தனையோ பிரசவம் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பிள்ளைகளுக்கு, எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வரக்கூடிய நேரம் சில ஆச்சரியமான விடயங்களை நான் கண்டு கொண்டேன். அந்த ஷிஃபா பின்த் உமைர் என்ற பெண்மணி சொல்கிறாள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயிற்றில் இருந்து வெளிவரக்கூடிய நேரம் அந்த தாய் எந்த ஒரு வலியையும் உணரல. அந்த தாய் எந்த ஒரு வலியையும் அவருடைய அந்த பிரசவத்தின் மூலம் அந்த தாய் உணர்ந்து கொள்ளவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே ஒரு தாய் 10 மாதம் ஒரு பிள்ளையை சுமந்து அதை பெற்று எடுப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இது எனக்கும் உங்களுக்கும் சொன்னால் இலகுவாக விளங்கக்கூடிய விடயம் அல்ல. அதை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மாருக்குத்தான் தெரியும் அந்த பிரசவ வலி என்பது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் என்பது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரம் அன்னை ஆமினா அவர்கள் எந்த ஒரு வலியையும் உணராமல் இலகுவான முறையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். இதுதான் முதலாவது ஒரு ஆச்சரியமாக நான் கண்டு கொண்டேன். அடுத்ததாக சொல்கிறார்கள் ஷிஃபா பின்த் உமைர் அவர்கள், இன்னும் ஒரு ஆச்சரியத்தை நான் கண்டு கொண்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே ஒரு விதமான பிரகாசத்தையும் கண்டு கொண்டேன். எத்தனையோ பிள்ளைகளுக்கு, எத்தனையோ தாய்மார்களுக்கு பிரசவம் பார்த்த நான் அந்த நேரம் இப்படியான ஒரு வெளிச்சத்தை, இப்படியான ஒரு ஒளியை நான் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரம் இப்படியான ஒரு வெளிச்சத்தை நான் கண்டேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஒளியை நான் கண்டு கொண்டேன். சகோதரரே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு என்பது மக்காவில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலேயும் அதிசயத்தை ஏற்படுத்தியது. அந்த காலங்களிலே வாழ்ந்த மனிதர்கள் மூட நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொன்றையும் நம்பி வாழக்கூடியவர்கள், ஒவ்வொன்றையும் இறைவனாக நம்பக்கூடியவர்கள். நெருப்பையும் நம்பினார்கள், கல்லையும் நம்பினார்கள், மண்ணையும் நம்பினார்கள். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்திலே ஈரானிலே மக்கள் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். மஜூசிகள், நெருப்பு வணங்கக்கூடியவர்கள். அந்த நேரம் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வந்து பிறந்தார்களோ, எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு உதயமானார்களோ, அந்த நெருப்பு கூட அடங்கிவிட்டது, அந்த நெருப்பு கூட அணைந்து விட்டது. அது ஓரிரு நாள் பற்றிய நெருப்பல்ல, ஒரு மாத காலம் பற்றிய நெருப்பல்ல. உலமாக்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 1000 வருடம் மூட்டி பத்த வைக்கப்பட்ட ஒரு நெருப்பு தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புடன் அது அணைந்து விட்டது. எல்லா நாட்டுகளிலும் இருந்து மக்கள் வருவார்கள் அந்த நெருப்பை வணங்குவதற்காக வேண்டி. எல்லா மக்களும் அந்த நெருப்புக்கு முன்னால் வணக்கம் செய்வார்கள். அன்றைய நாள் இரவு அந்த நெருப்பு ஒரேடியாக அணைந்து விட்டது. அங்கே இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 1000 வருடம் பற்றி எரிந்த நெருப்பு திடீரென்று அணைந்து விட்டது, என்ன காரணம்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு. அதே போன்று ஈராக்கிலே மனிதர்கள்
அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை மூட நம்பிக்கையாக விளங்கினார்கள். அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து விட்டால் அந்த தண்ணீரின் மூலம் என்னுடைய தேவை நிறைவேறிவிடும், அந்த தண்ணீரின் மூலம் என்னுடைய பிரச்சனைகள் நிறைவேறிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புடன் அந்த தண்ணீரும் வத்திவிட்டது, அந்த தண்ணீரும் அந்த கடலில் இருந்து வத்திவிட்டது. ஆகவே சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு என்பது முழு உலகத்துக்கும் ஆச்சரியம். அவர்களுடைய இந்த வரலாறு என்பது இது ஒரு கட்டுக்கதைகள் அல்ல, இது கதை அல்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் இது விளங்கியிருக்கக்கூடிய ஒரு விடயம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு வரலாறு. இது நான் சொல்றது ஒரு கதை அல்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் ஏராளமான விடயங்களை, ஏராளமான ஹிஸ்டரிகள் தலையில இருக்குது. ஒவ்வொருவரை பற்றியும் விளங்கி வச்சிருக்கிறாங்க. விளையாட்டு துறையில ஒருவரை பற்றி கேட்டால் தெளிவாக அவருடைய வரலாற்றை சொல்லுவார். எந்த துறையில கேட்டாலும் அவர்களுடைய ரோல் மாடலுடைய வரலாற்றை சொல்வார்கள். கண்ணியமான சகோதரரே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்களுடைய பிறப்பை பற்றி எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? ஒரு சிலருக்கு அவர்கள் பிறந்த மாதம் கூட தெரியாத நிலைமையிலே இருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வரலாறு அல்ல, இது கதை அல்ல. காதினால் கேட்டுவிட்டு அதை மறந்து விடுவதல்ல. இது எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்கு யாரும் உதவாத நேரம், எங்களுக்கு யாரும் கை கொடுக்காத நேரம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. ஆவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒவ்வொன்றையும் படிக்கிறது கட்டாயம், இதை விளங்கி வைக்கிறது கட்டாயம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறப்பு என்பது முழு உலகத்துக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டியது. ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரம் நானும் ஒரு விதமான ஒளியை கண்டு கொண்டேன், ஒரு வெளிச்சத்தை கண்டேன். அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு எனக்கு காட்டப்பட்டதென்றால், ஷாம் பிரதேசத்துடைய மாளிகையை, ஷாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய மாளிகையை தொடக்கூடிய அளவுக்கு அந்த வெளிச்சம் எனக்கு காட்டியது. அதாவது உலமாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தாக அனுப்பப்பட்டார்கள், முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தாக அனுப்பப்பட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு அன்றைய காலங்களிலே அரேபியர்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, பால் புகட்டக்கூடிய பழக்கம். கிராமத்து பெண்களிடத்திலே குழந்தைகளை குறித்து பால் ஊற்ற சொல்லுவார்கள். ஏன் காரணம் என்றால், தன்னுடைய குழந்தை எதிர்காலத்திலே தெளிவாக அரபு பேச வேண்டும், எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக அன்றைய காலத்திலே கிராமத்து பெண்களிடத்திலே குழந்தைகளை கொண்டு போவார்கள். அவர்களிடத்திலே கொண்டு போய் கொடுப்பார்கள், தன்னுடைய குழந்தைக்கு பால் போட்டும்படி சொல்வார்கள். இந்த நேரம் எத்தனையோ குழந்தைகளை கிராமத்துக்கு கொண்டு போகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொண்டு போகிறார்கள். எல்லோரும் ஒவ்வொரு குழந்தைகளையும் எடுக்கிறார்கள். ஏனென்றால் தான் இந்த குழந்தைக்கு பால் புகட்டினால் எனக்கு இப்படியாப்பட்ட வருமானம் கிடைக்கிறது. பெரும் பெரும் அரேபியர்களுடைய குழந்தைகள் கொண்டு வரப்பட்டிருந்தன. செல்வந்த அரேபிகள்
இந்த குழந்தைக்கு பால் புகட்டினால் எனக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்கும், இவ்வளவு தீனார்கள் கிடைக்கும். இதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏழையாக இருந்தார்கள். அவருடைய குடும்பமே ஒரு ஏழை. யாரும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் புகட்டுவதற்கு முன் வரவில்லை. ஏன்? வந்திருக்கிறது ஒரு ஏழை குடும்பம். எந்த வருமானமும் எந்த வருவாயும் எங்களால் அடைந்து கொள்ள முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரம் ஹலீமா சாதியா என்ற பெண்மணி, அவவும் ஒரு ஏழையான ஒரு பெண்மணி, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையிலால் தூக்குகிறார்கள். ஹதரத் ஹலீமா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கின நேரம் என்னுடைய உடம்பிலே ஒரு விதமான வித்தியாசத்தை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு விதமான பால் சுரக்கக்கூடிய நிலைமைகளை நான் உணர்ந்து கொண்டேன். அது மாத்திரம் அல்ல, நான் வந்த கழுதை இருக்கின்றது, அந்த கழுதை கூட ஒரு பலகீனமான கழுதை, அதிலே திரும்பி போயினா என்று கூட சொல்ல முடியாது. ஏனையவர்கள் வந்த கழுதைகள் வேகமாக போகக்கூடிய கழுதை. ஏனையவர்கள் என்னை முந்திக் கொண்டு வந்தார்கள். ஏன்? அரேபிய பணக்காரர்கள், அரேபிய செல்வந்தர்களுடைய குழந்தையை எடுப்பதற்காக வேண்டி. நான் என்னுடைய பலகீனமான கழுதையிலே தாமதமாக வந்தேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி நான் பால் புகட்ட ஆரம்பித்தேன். இந்த நேரம் என்னுடைய கழுதையிடத்திலும் நான் வித்தியாசத்தை கண்டு கொண்டேன். ஹதரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வரும்போது நான் வந்த கழுதை எந்த அளவுக்கு பலகீனமாக எல்லா கழுதைகளை விடவும் பிந்திய நிலைமையிலே வந்ததோ, போகும்போது அந்த கழுதை மாற்றமான நிலைமையை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த கழுதையிலே வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டேன். எல்லோருக்கும் முன்பாக நான் என்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டேன். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிசயத்தை வைத்திருந்தான். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நானும் நீங்களும் உலகத்திலே பின்பற்றத்துக்கு தகுதியானவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவதாக நாம் அனைவரும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு வித்தியாசம், அதாவது ஒரு முஸ்லிம் என்ற அவருக்கு தனிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கும் என்றால், இவர் ஒரு முஸ்லிம், இவர் ஒரு முஃமின், இவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கும் என்றால் அது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலம். இல்லை என்று இருந்தால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கும் யகூதியருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எங்களுக்கும் மாற்று மத சகோதரருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எங்களுக்கும் யூதர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவர் ஒரு முஸ்லிம் என்று காண்பிக்கப்படுவது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை எடுத்து நடப்பதில் தான் இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்லை என்றிருந்தால் அந்நியவர்களும் தூங்குகிறார்கள், நாமும் தூங்குகிறோம். அந்நியவர்களும் எழும்புகிறார்கள் தூக்கத்திலிருந்து, நாமும் தூக்கத்திலிருந்து எழும்புகிறோம். அவர்களும் மலசல கூடம் செல்கிறார்கள், நாமும் மலசல கூடம் செல்கிறோம். இது இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பது. நான் தூங்கக்கூடிய நேரம் எனக்கு ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய துஆவை ஓதிவிட்டு நான் தூங்குகிறேன். நான் தூக்கத்திலிருந்து எழும்பக்கூடிய நேரம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவை ஓதிக்கொண்டு எழும்பினார்களோ அதே துஆவை ஓதிக்கொண்டு நான் எழும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அந்நியவர்கள் மலசலக்கூடம் செல்கிறார்கள். அவர்கள் விரும்பிய பிரகாரம் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு செல்லக்கூடிய நேரம் அதற்கென்று இஸ்லாம் வழிமுறையை வைத்திருக்கின்றது. எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் இருக்கின்றது. தலையை மறைக்க வேண்டும், இடது காலை முற்படுத்த வேண்டும், அதற்கான துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். தேவையை நிறைவேற்றக்கூடிய நேரம் எந்த முறையிலே தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதையெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் சகராத்துடைய படுக்கையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை விட்டுக் கொடுக்கவில்லை. ஹதரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய படுக்கையிலே இருக்கிறார்கள். அவரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு வாலிபன் வருகிறான். அந்த வாலிபன் நோய் விசாரித்து செல்லக்கூடிய நேரம், அவருடைய ஆடையை பார்க்கக்கூடிய நேரம் கரண்டை காலுக்கு கீழால் இருக்கின்றது. இதை பார்த்த அமீருல் முஃமினீன் ஹதரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபனை திரும்பவும் அழைத்து சொல்கிறார்கள், இது இந்த ஆடை முறை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முறை அல்ல. ஆடை அணியக்கூடிய நேரம் அது கரண்டை காலுக்கு மேலால் இருக்க வேண்டும். இதுதான் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. ஆகவே கண்ணியமான சகோதரரை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். நானும் நீங்களும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்திருக்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பாருங்கள், என்னுடைய வீட்டுக்குள் எந்த அளவுக்கு சுன்னா இருக்கின்றது. என்னுடைய மகனுடைய முடியுடைய ஸ்டைல் யாரை போல இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையா அல்லது யூதர்கள் யகூதியுடைய வாழ்க்கையா? என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் அணியக்கூடிய இந்த ஆடை யாருடைய முறைப்படி இருக்கின்றது? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வீடுகளுக்குள் ஒரு திருமணம் வந்துவிட்டால் முதலாவது மறைக்கப்படுவது, முதலாவது இல்லாமல் ஆக்கப்படுவது ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய வழிமுறைகள். இந்த ஏராளமான ஊர்கள் நடந்து கொண்டே உங்களுடைய ஊருடைய நிலைமைகள் மாஷா அல்லாஹ். மதவா குளம் என்பது இலங்கையிலே பேசப்படக்கூடிய ஒரு இடம், ஒரு கட்டுப்பாடுடன் நடக்கக்கூடிய இடம். வேறு ஊருடைய முறைகள் என்பது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணால் பார்க்கக்கூடிய கவலைக்குரிய விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் மறைக்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் இல்லாமலாக்கப்படுது. ஆகவே பெற்றோர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விடயம், என்னுடைய மகனுடைய வாழ்க்கை யாரை போல இருக்குது. உலகத்தில் யுத்தம் நடக்கக்கூடிய நேரம், பலஸ்தீன் காசாவுக்கு யகூதிகள் யூதர்கள் அடிக்கக்கூடிய நேரம் எங்களுடைய உள்ளங்கள் பதறுது, உள்ளம் குமுறுது. இதுல எந்த தவறும் இல்லை. ஏன்? ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே உள்ளம் கஷ்டப்படுது, எங்கள் உள்ளத்தால தாங்கிக் கொள்ள இயலாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்னவென்றால், நாமும் நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றுவது. அல்லாஹ் முதலாவது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தை இன்றோ அல்லது மறுநாளோ நானும் நீங்களும் அடைவதற்காக இருக்கிறோம். ஒவ்வொருவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்க வேண்டும். அவருடைய பண்பாடுகள், அவருடைய குடும்ப வாழ்க்கைகள், அவருடைய பிறப்புகள், குழந்தைகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டிலே அமர வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை படித்துக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை படித்துக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை சொல்லிக் கொடுங்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும்
எங்களுடைய வாழ்க்கையாக மாறுவதற்காக நாங்க முயற்சி செய்யணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய மௌத்து வரைக்கும், எங்களுடைய சக்கராத்து வரைக்கும், எந்த கட்டத்திலும், எந்த நேரத்திலும், எந்த நிலைமையிலும் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் வாழ்வதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். நிறைய பாவங்கள் செஞ்சிக்கிறோம் யா அல்லாஹ், நிறைய தவறுகள் செஞ்சிக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் மன்னித்திரு யா அல்லாஹ், எல்லா தவறுகளையும் மன்னித்திரு யா அல்லாஹ். அறிந்து பாவம் செஞ்சிக்கிறோம், தெரிந்து பாவம் செஞ்சிக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா தவறுகளையும் மன்னித்திரு யா அல்லாஹ், எல்லா குற்றங்களையும் மன்னித்திரு யா அல்லாஹ். எங்களோட பாவங்களால் எங்களை சோதிச்சிடாத யா அல்லாஹ், எங்களோட பாவங்களால் எங்களோட நியாமத்துக்கள் இல்லாமலாக்கிடாத யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எட மௌத்துக்கு முன்னால் எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். எட மௌத்துக்கு முன்னால் எங்களுக்கு மக்ஃபிரத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். கடைசி நேரம் ஈமானோட மௌத்தாக்கிறியா அல்லாஹ். கடைசி நேரம் எந்த கலிமாவோட உலகத்துக்கு வந்தோமோ அதே கலிமாவோட எங்க சக்கராத்தை தந்திரியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்தை தந்திரியா அல்லாஹ், கடன் இல்லாத சக்கராத்தை தந்திரியா அல்லாஹ். ஒருவா கூட கடனோட ரூஹ வாங்கிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க ஆயுள்ல பரக்க செய்யா அல்லாஹ், எங்க ஆஃபியத்துல பரக்க செய்யா அல்லாஹ், எங்க தொழில்கள்ல பரக்க செய்யா அல்லாஹ். எங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை தந்திரியா அல்லாஹ். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். படுக்கையில போடக்கூடிய நோய்களை தந்திராதே யா அல்லாஹ். பெயர் தெரியாத நோய்களை தந்திராதே யா அல்லாஹ். எங்களுடைய செலவீனங்களுக்கு அப்பால் பட்ட நோய்களை தந்திராதே யா அல்லாஹ். செலவழிக்க முடியாத நோய்களை தந்திராதே யா அல்லாஹ். எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். என மனைவி மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், என பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், என பெற்றோர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், என குடும்பங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ் என தொழில்கள்ல பரக்க செய்யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் முன்னத்தவே வேறு யாரிடத்தையும் நீ கை நீட்ட வச்சிடாத யா அல்லாஹ். நாலா புலங்கள் பரக்கத்துடைய வாயில்களை திறந்து தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்யா அல்லாஹ். எங்களை வளர்த்து ஆளாக்கிய ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ், எங்களை உருவாக்கினவர்கள் யா அல்லாஹ். மழை வெயில் பாராமல் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த எத்தனையோ ஸ்ரீதேவிகள் கபுராளிகளா இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவட கபர்களை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ், அவட கபர்களை விசாலமாக்கிறியா அல்லாஹ், கபர்களை சொர்க்கமாக்கிறியா அல்லாஹ். நாளைக்கு சொர்க்கத்திலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர்கள் நோயாளியா இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அனைவருக்கும் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். என்னுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக்கி தந்திரியா அல்லாஹ், ஒழுக்கம் உள்ளவர்களாக்கி தந்திரியா அல்லாஹ், கண் குளிர வைக்கக்கூடியவர்களாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாக்கிடாதே யா அல்லாஹ், எதற்கும் அடிமையாக்கிடாதே யா அல்லாஹ். நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கி தந்திரியா அல்லாஹ். யாரா யாரெல்லாம் இந்த இடத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திரியா அல்லாஹ், அவருடைய கஷ்டங்களை நிறைவேற்றி கொடுத்திரியா அல்லாஹ், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நிறைவேற்றி கொடுத்திரியா அல்லாஹ். இந்த ஊரை நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவை போன்று ஆக்கிறியா அல்லாஹ். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளையும் யா அல்லாஹ் நல்ல முறையில மௌத்து வரைக்கும் நடத்த வச்சிரியா அல்லாஹ். இந்த ஊரிலே யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்துடைய வாயில்களை திறந்து கொடுத்திரியா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாப்பை திறந்து கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாம் கேட்டோமோ கேட்க மறந்தோமோ எல்லா விடயங்களும் கேட்டதா கபூல் ஷயா யா அல்லாஹ். ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم الأول وإياي بتقوى الله وأحثكم على طاعته والزهد عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشرعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تبقى في قلبي زخرفة الدنيا، والذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافر شربة الماء. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة غرقهم الحياة الدنيا وفرقة رغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكون من الفرقة الثانية تدخل في الدار سلاما فرحا مسرورا، ولا تكون ممن طغى وطغى ولا من المغترين المضلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام، فالله عز وجل من قائل عظيم وأصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد
لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. استغفر. الحمد لله. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله واطيعوه إن أكرمكم عند الله أتقاكم واتقوا في جميع الأوقات ولا تهملوا رحلة ما في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يؤدي فرائلك وانتهى نواهيك وجعلنا عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن سادات الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنهم أجمعين وعن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار بئس المسوى بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الجليل الجبار يذكركم واشكروا يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة.